வணக்க மக்களே, வெல்கம் டு தி பென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது விகட கவி அப்படின்ற ஒரு தெலுங்கு வெப் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா ZEE5 OTT ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த சீரிஸ்ல மொத்தமா 6 எபிசோட்ஸ் தான். ஒரு எபிசோடுமே ஆவரேஜா ஒரு 40 மினிட்ஸ் டியூரேஷன். ஒரு சின்ன சைஸ் சீரிஸ் அப்படின்னு சொல்லுவேன். இந்த சீரிஸ்ல நரேஷ் அகஸ்தியா, மேகா ஆகாஷ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. ஒரு காட்டு பகுதியில நடக்கக்கூடிய மர்ம நிகழ்வுகளை மையமா வச்சு இந்த சீரிஸ் அமைச்சிருப்பாங்க. அந்த காட்டு பகுதி அமரகிரி அப்படின்ற ஒரு ஊர்ல இருக்கு. அந்த காடோட பேர் தான் நல்லமலா ஃபாரஸ்ட். இந்த காட்டுக்குள்ள போற மக்கள் இருக்காங்களா, அவங்களுக்கு மூளை மழுங்கி ஒரு மாதிரி நினைவுகளை இழந்துடுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இஷ்யூ இருக்கு. இது மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு நடக்குது. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவர் ஹைதராபாத்ல ஒரு டிடெக்டிவா இருக்காரு. தன்னோட அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக இவருக்கு காசு தேவைப்படுது. அதுக்காக இந்த டாஸ்கை இவர் கையில எடுத்துக்கிட்டு இந்த ஊருக்குள்ள வராரு, இதோட மர்மங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக. அந்த ஊருக்குள்ள ஒரு ராஜ குடும்பம் இருக்கு. அந்த ராஜ குடும்பத்தோட ஒரு பெண் தான் நம்ம மேகா ஆகாஷ். சோ இப்ப இந்த ராஜ குடும்பத்துக்கும் இந்த நிகழ்வுகளுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா, இல்ல ஹீரோக்கும் இந்த ஊருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் தான் இந்த சீரிஸ். எனக்கு இந்த சீரிஸ்ல பிடிச்ச விஷயம் அப்படின்றது இந்த சீரிஸோட பிளாட் தான். ஒரு காட்டுப்பகுதிக்குள்ள போறவங்களுக்கு எல்லாம் மர்மமான விதத்துல சில விஷயங்கள் நடக்குது அப்படின்றதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தீம். இதே மாதிரி தமிழ்ல விவேஷ்னி அப்படின்ற ஒரு படமும் வந்திருக்கு. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் இதுலயும் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாவா இருந்துச்சு. அதே மாதிரி ஹீரோவோட இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன், அதாவது ஸ்டார்டிங்ல சின்னதா நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிற மாதிரி காட்டுவாங்க. அதெல்லாம் ரொம்ப ஷார்ப்பா இருந்துச்சு. அதே மாதிரி ஹீரோக்கும் இந்த மெயின் பிளாட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன், அதுக்கான பேக் ஸ்டோரி அதெல்லாமே ரொம்ப நீட்டாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஹீரோவோட சின்ன விஷயங்கள், அதாவது அவருக்கு ஸ்மெல் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாத மாதிரியான ஒரு விஷயத்த காட்டியிருப்பாங்க. ஸோ அது இந்த கதைக்கு எப்படி ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு அப்படின்றதுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாவா இருந்துச்சு. ஆல்சோ இதோட அந்த பீரியாடிக் பேக்ட்ராப், அதாவது 1970s நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அதை செட் பண்ண விதம் அண்ட் விஷுவலாவுமே அந்த காட்டு பகுதியை காட்டினது, இது எல்லாமே ரொம்ப நீட்டா இருந்துச்சு. அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் எல்லாத்துக்குமான ஒரு விடை அப்படின்றதையுமே சொல்லி முடிச்சிருப்பாங்க. ஒரு கம்ப்ளீட்டான சீரிஸ் அப்படின்னு சொல்லுவேன். அதுவும் 6 எபிசோட்ஸ்ல சொன்னது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பிளஸ். நிறைய சீரிஸ்ல அந்த ஒரு மிஸ்டேக்கை தான் பண்ணுவாங்க, தேவையில்லாம டிராக் பண்ணுவாங்க. பட் இதுல ரொம்ப கிறிஸ்பா 6 எபிசோட்ஸ்ல சொல்லியிருக்காங்க. ஓவரால் ஒரு டீசென்டான ஒரு சீரிஸ் தான். பட் இருந்தாலும் சில பிரச்சனைகள் அப்படின்றது இந்த சீரிஸ்ல இருக்கதான் செய்யுது. அதாவது இந்த சீரிஸோட அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்குல்ல, அது எதுவுமே பெருசா அவுட் ஆஃப் த பாக்ஸ் இல்ல நம்மள ஷாக்கிங் கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. ரொம்ப ரொட்டீனான ஒரு கதை தான். இன்ஃபேக்ட் நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும். ஸோ அதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஒர்க் பண்ணி எழுதியிருக்கலாம். ஆல்சோ இதுல ஒரு விதமான ரைட் விங் ஐடியாலஜியை ஃபேவர் பண்ற மாதிரியான சில விஷயங்கள் அப்படின்றதும் இருக்கதான் செய்யுது. உதாரணத்துக்கு கம்யூனிஸ்ட் வில்லனு, பாகிஸ்தான் வில்லன் அப்படின்ற மாதிரி நிறைய லேயர்ஸ் ஆஃப் வில்லன் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வாண்டடா பண்ணியிருக்காங்களா இல்ல கதைக்கு தேவையா அப்படின்றது அவங்களுக்கு தான் வெளிச்சம். பட் பாக்குறதுக்கு கொஞ்சம் ரைட் விங் ஐடியாலஜியை ஃபேவர் பண்ற மாதிரியான ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. ஸோ அது எனக்கு கன்வின்சிங்கா இல்லை. அதே மாதிரி ஹீரோவோட இந்த டிடெக்டிவ் ஸ்கில்ஸ் அதெல்லாம் ஸ்டார்டிங்ல ரொம்ப சூப்பரா காட்டியிருப்பாங்க. பட் போக போக அதை அந்த அளவுக்கு பெருசா போர்ட்ரே பண்ணி காட்டவே இல்லை. இன்ஃபேக்ட் நமக்குமே அது மறந்து போன மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றது இருந்துச்சு. இன்னுமே கொஞ்சம் நிறைய இடங்கள் பேச பண்ணியிருந்திருக்கலாம். பட் ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்டான சீரிஸ் தான். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த சீரிஸ்க்கு 2.9 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் இல்ல, தாராளமா பாருங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.